பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடிக்கடி ரன்வேல இருக்கக்கூடிய லைட்டை வந்து நிறுத்துறாங்க. விமானம் புறப்பட முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போது, நாங்க வர வரைக்கும் எங்களுடைய அதிகாரிகள் வர வரைக்குமாவது தயவு செஞ்சு இந்த விமானத்தை பறக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை ஏற்றுதான் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க பொறுமை இழந்து ஓகே போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ விமானம் அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சிருது. சோ இந்திய அரசு சார்பில் அதிகாரிகள் வந்து லாகூருக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து விமானம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த கடத்தல் விமானத்தோட அடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காபூல், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல்ல போய் தரையிறங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்கா இருக்கு. ஆனா 1999ல 25 வருஷத்துக்கு முன்னாடி காபூல்ல வந்து நைட் நேரத்துல விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. சோ இந்த விமானம் ரொம்ப நேரமா அங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அதற்கப்புறமா வந்து கேப்டன் தேவி ஷரண் என்ன பண்றாரு அப்படின்னா அதற்கப்புறமா விமானத்தை வந்து கல்ஃப் கண்ட்ரீஸை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது உள்ள போறதுக்கும் அந்த வான்வெளிக்குள்ள போறதுக்கும் வந்து அவங்களுக்கு விமானங்களுக்கு வந்து தடை விதிக்கப்படுது.